இலங்கையில் அதிபர் திசாநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இலங்கை பயணம் சென்றிருக்கிறார். இலங்கையில் அதிபர் திசாநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுரா வழங்கிட கேட்கலாம். பிரபுரா, வணக்கம். மேலும் விவரங்கள். அரசுமுறை பயணமாக நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலமாக தாய்லாந்தில் இருந்து நேற்று இரவு சரியாக 8:30 மணி அளவு இலங்கை கொழும்பு தலைநகரில் உள்ள காட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அங்கு சென்று அவருக்கு ஒரு விரிவான வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கிய பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளிகள் அவருடன் கலந்துரையாடினர். இதன் பின்னர் இன்று அதிகாரப்பூர்வமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி தற்போது இலங்கை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் இலங்கை பிரதமர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் இலங்கையின் பிரதமர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை அடுத்து இரு நாட்டு அதாவது இலங்கை பிரதமரும் இந்தியாவின் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் கூட்டு முயற்சி உள்ளிட்டவைகள் குறித்து கலந்துரையாட இருக்கின்றனர். இது இலங்கையின் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறனர். இதில் இரு நாட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சகங்கள் சார்பாக அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறது. குறிப்பாக அதாவது டிஜிட்டல் மயமாக்குதல், அதே போல மின்சாரம், அதாவது சோலார் மின்சாரம் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்துதல், அதே போல் கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்டவற்றை குறித்து ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. அது தொடர்பாக தற்போது இலங்கையில் இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதியும் சந்திப்பு மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை அந்த சுதந்திர சதுக்கத்தில் செய்தனர். அதனை ஏற்ற இந்திய பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு சென்று இதற்கான ஏற்பாடுகளை விரிவாக செய்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபுரா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.